ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். கரெக்டாக அக்டோபர் 17ஆம் தேதி தீபாவளிக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஊர்லேருந்து சென்னைக்கு கிளம்பி வந்தேன். நம்ம கைவிட்டுட்டு போன மாடி தோட்டத்தை மறுபடியும் பார்த்தப்போ முழுசும் இந்த மாதிரி கானாவாழை கீரைகள் நிரம்பி போய் கிடந்தது. நம்மளே வளர்த்தா கூட இந்த மாதிரி பச்சை பசையிலையும் வளர்க்க முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு இயற்கை இந்த செடிகளை வளர்த்து வச்சுருக்கு. பார்க்குறதுக்கே கொஞ்சம் கவலையாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த செடிகள் எல்லாத்தையுமே பிடுங்கி காய போட்டிருக்கேன். இப்போ பார்க்குறது ஒரு 15 நாள் கழித்து பார்க்குறோம். இந்த அளவுக்கு காஞ்சி போய் இருக்கிறத மறுபடியும் நம்ம உரமாக்குறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். எல்லா தொட்டிகள்லையுமே நான் அதுக்கப்புறம் தான் விதை போட்டேன். ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க, பல வீடியோக்களை பார்த்து அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி செடிகள் வளர்க்குறோம், அப்போ கூட செடிகள் நல்லாவே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் ஊர்லேருந்து வந்து 2 மாதம்தான் ஆயிருக்கு. நம்ம செடிகளோட வளர்ச்சியை பாருங்கள். நம்ம போட்டிருந்த கொடி காய்கறிகள்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பீர்க்கங்காவை பார்க்குறோம். இன்னும் நம்ம கார்டனில் பல கொடி காய்கறிகள் போட்டிருக்கோம். நிறைய பூச்செடிகளும் வளர்க்குறோம். பல முறை செடிகளை வாங்கி வளர்த்து பார்த்தோம், தோல்வி அடைஞ்சதுனால செடி வளர்க்குற ஆசையை போயிடுச்சுன்னு கூட கமெண்ட்டில் சொல்கிறீங்க. இப்போ நம்ம கார்டனை பாருங்கள், 2 மாதத்துக்குள்ளே எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு. இதுக்கு நான் வெளியே இருந்து உயிர் உரங்கள் கூட நான் வாங்கி பயன்படுத்தினது கிடையாது. நம்ம வீட்டில் தயாரிக்கிற உரங்கள் மட்டும்தான் கொடுப்பேன். கிச்சன் வேஸ்ட்டை உரமாக கொடுப்பேன். நீங்களும் நம்ம சேனலில் நான் சொல்கிற குறிப்புகளெல்லாம் பின்பற்றுங்க. உங்கள் கார்டனையும் இதே மாதிரி பராமரிங்க. உங்கள் செடிகளும் இதே மாதிரி வளரும். உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல இதை சொல்கிறேன். இப்போ நம்ம கார்டனில் நிறைய காய்கள்லாம் காய்ச்சிருக்கு. இந்த காய்கள் எல்லாம் நம்ம அறுவடை பண்ணலாம். முதல்ல அறுவடை பண்ணுறோம். முதல் அறுவடைங்கிறதுனால மனசுக்கே ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இப்போ நம்ம பீர்க்கங்காயை அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம பீர்க்கங்காய் கொடியில் முதல்ல வர்ற பிஞ்சுகள்லாம் கொஞ்சம் வெம்பிச்சு, அதுக்கப்புறம் வர்ற பிஞ்சுகள் எல்லாமே நல்ல காயாக மாறி இருக்கு பாருங்கள். ஒவ்வொரு காயும் நல்ல வெயிட்டாக இருக்குது. இயற்கை முறையில் நம்ம அறுவடை பண்ணுறப்போ அது மனசுக்கு இன்னும் ஒரு திருப்தியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம காராமணி காய்கள் அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம கார்டனில் பச்சை காராமணியும் வளர்க்குறோம், சிவப்பு காராமணியும் வளர்க்குறோம். முதல்ல பச்சை காராமணி அறுவடை பண்ணுறோம். இந்த காராமணி காய்களை அறுவடை பண்ணுறப்போ அந்த காம்பை விட்டு நகட்டி தான் நம்ம கிள்ளி எடுக்கணும். அந்த காம்புலே மறுபடியும் பூக்கள் வரும். தெரியாமல் காம்போட சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது. பொதுவாகவே இந்த மாதிரி கொடி வகை செடிகளுக்கு நம்ம பெரிய தொட்டியாக தேர்ந்தெடுக்கணும். அப்போந்தான் அந்த கொடி நல்லா செழிப்பாக படரும், நிறைய நம்மளுக்கு காய்களும் வரும். சின்ன தொட்டிகளில் இந்த மாதிரி கொடி காய்கறிகளை வச்சு வளர்த்தோன்னா செழிப்பாக வளர முடியாது. கொஞ்ச நாள் காய்ச்சிட்டு அப்புறம் அறுவடையை முடிச்சுக்கிடும். இயற்கை உரங்கள் தாராளமாக கொடுக்கணும். 15 நாளைக்கு ஒரு வாட்டி நான் புண்ணாக்கு கரைசல் கொடுப்பேன். மாதத்துக்கு ஒரு வாட்டி மாட்டு உரம், கிச்சன் கம்போஸ்ட் மாதிரி உரங்களும் கொடுப்பேன். நீங்களும் நான் கொடுக்குற மாதிரியே உரங்கள் கொடுங்க உங்கள் செடிகளுக்கும். இப்போ இவ்வளோ காய்கள் பச்சை அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம சிவப்பு காராமணி அறுவடை பண்ணிக்கலாம். காய்களை முத்துறதுக்கு முன்னாடியே எப்போவுமே அறுவடை பண்ணிடணும். அப்படி பண்ணால் தான் செடிகள் வந்து மறுபடியும் நல்ல ஒரு வேகமான வளர்ச்சியோட காய்கள் கொடுக்கும். நமக்கு நிறைய அறுவடையும் வரும். அடுத்தது நம்ம கத்தரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த ரகம் பேர் கொத்து கத்தரி. ஒரு கொத்தில் 2 தான் காய்ச்சிருக்கு. நம்ம அடுத்த முறை ஒரு கொத்தில் நிறைய காய்க்கும்னு நினைக்கேன். இதை சமைச்சு பார்த்தேன் முதல் முறையாக. டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அறுவடை பண்ணுறது மணப்பாறை கத்தரின்னு விதை வாங்கியிருந்தேன். இதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. விதைகள்லாம் இல்லாமல் இருக்குது. அடுத்தது நம்ம செடி அவரைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம கார்டன்லேயே பல விதமான ரகங்களில் அவரைக்காய் வளர்க்குறோம். செடி அவரையிலே செடி கோழி அவரை ஒன்று வளர்க்குறோம். அது பிங்க் கலரில் பூக்கும். அது இன்னும் காய்கள் அறுவடைக்கு வரல. இந்த அவரைக்காய் செடி வந்து நம்ம போன சீசனில் நம்ம வளர்த்த செடியிலேருந்து எடுத்த விதை தான். நீங்களும் செடி வளர்க்கும் போதே விதையை கரெக்டாக எடுத்துருங்க. நம்ம செடியிலேருந்தே விதைகள் எடுத்து மறுபடியும் விதைக்கும் போது அந்த செடிகள் வந்து நல்லா வளர்ந்து நிறைய அறுவடை நமக்கு கொடுக்கும். ஏன்னா வெளியே வாங்கி போடுற விதைகள் வந்து சில நேரம் முளைக்கிறதே இல்லை. நம்ம வீட்டில் எடுக்கிற விதைகள் வந்து முளைப்பு திறனோடவும் இருக்குது, செடிகள் நல்லாவும் வளருது. அடுத்தது நம்ம கார்டனில் வளர்கிற வெள்ளரி செடியை பார்க்குறோம். இதுக்கு கிளைமேட் சரியில்லையா என்னன்னு தெரில, வெள்ளரிக்கு சரியான வளர்ச்சி இல்லை. ஒரு காயும் ஒளிஞ்சு கிடந்த மாதிரி கிடந்தது. இப்போ இந்த காயை அறுவடை பண்ணிக்கலாம். இன்னொரு பிஞ்சும் கிடக்குது. அந்த பிஞ்சுக்கும் சரியான வளர்ச்சி இல்லை. அதையும் இப்போ பார்க்குறோம் பாருங்கள்.
இதே நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் நம்ம இவ்வளோ காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். நம்ம கார்டனில் கிடந்த வெண்டைக்காவை அறுவடை பண்ண மறந்துட்டேன். வீடியோ எடிட் பண்ண அப்புறம் தான் அதை நான் பார்த்தேன். பரவாயில்ல, இதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.